அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல வருகின்ற மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினமான அன்றைய தினம் வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சோடசக்கலை நேரம் என்றாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான நேரம். நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த அகத்தியர் அருளிய ஒரு ரகசியமான நேரம் என்றே இந்த நேரத்தை சொல்லலாம். சோடசக்கலை நேரத்திற்கே சிறப்பு. அதுவும் இந்த முறை வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்திற்கு மிக மிக அதீத சிறப்பு என்னவென்றால், வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல பௌர்ணமி தினம். அதுவும் இந்த பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி. இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமை என்று பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையினால் அது அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். பல சிறப்புகள்: பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை, புத்த பூர்ணிமா, சித்திரகுப்த வழிபாடு, சம்பத் கௌரி விரதம், அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு என்று பல சிறப்புகள் ஒருங்கே இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிச்சயம் யாரும் தவற விடாதீர்கள். சோடசக்கலை என்றால் ஒவ்வொரு மாதமும் 2 முறை வருவதுண்டு, அமாவாசை மற்றும் பௌர்ணமி. அமாவாசையில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிரதமை முதல் அடுத்து பௌர்ணமி வரை வரக்கூடிய அந்த 15 கலைகளை தாண்டி 16வதாக வரக்கூடிய ஒரு மிக சூட்சமமான நேரம்தான் சோடசக்கலை நேரம். இது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான நேரம். இந்த சோடசக்கலை நேரத்திற்கு எதற்கு இவ்வளவு அதீத சக்தி என்றால், இந்த நேரத்துல இந்த பிரபஞ்சமானது மும்மூர்த்திகள் ஆகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நம்முடைய சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை தொடர்ந்து அந்த அமாவாசை திதி முடியக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பாக 1 மணி நேரம், அதற்கு பின்பு 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்துல வெறும் 5 சொடக்கு போடக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம். அந்த 5 நொடிகள் மட்டும்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். அந்த நேரத்துல நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து அந்த ஒரு 5 நொடி, அந்த நிமிடத்தில், அந்த நொடி பொழுதுல நீங்கள் இறைவனிடம் கேட்கக்கூடிய கோரிக்கை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சோடசக்கலைக்குள்ளாகவே உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த முறை இந்த சோடசக்கலை நேரம் எப்பொழுது என்றால், அதாவது சித்ரா பௌர்ணமியுடன் கூடிய சோடசக்கலை நேரம் எப்பொழுது என்றால், மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய தினம் இரவு 10 மணி 7 நிமிடம் முதல் அதிகாலை 12 மணி 7 நிமிடம் வரை உள்ள இந்த 2 மணி நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக தான் அந்த மிக மிக சக்தி வாய்ந்த மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 நொடி அதீத சக்தி வாய்ந்த உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரகசியமான நேரம். அந்த 5 நொடி, இந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக வரக்கூடிய அந்த 5 நொடி, அந்த 5 நொடி குறிப்பாக இந்த 2 மணி நேரத்திற்குள் எப்பொழுது வருகிறது என்று கணிக்க முடியாத காரணத்தினால்தான் இந்த 2 மணி நேரமே தொடர்ந்து தியானத்தில் இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்முடைய சித்தர்கள் நமக்கு இந்த ரகசியமான சூட்சமமான நேரத்தை அருளியுள்ளார்கள். இனி இந்த சோடசக்கலை நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வேண்டுதல்களை வைக்க வேண்டும், நமக்கு இதனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு உண்டாகும், மேலும் இந்த முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டிய சோடசக்கலை நேரத்திற்கு உண்டான சிறப்பு என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாகிய இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி சகல விதமான சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும்.
இனி இந்த நாள்ல நம்ம எப்படி இந்த தியானத்தை மேற்கொள்வது என்றால், இந்த சோடசக்கலை நேரத்தை நான் சொல்லிவிட்டேன். அதற்கு முன்பாகவே நீங்கள் ஒரு சுத்தமான அமைதியான இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு உங்கள் பூஜை அறையையும் நீங்கள் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அமைதியான சுத்தமான இடத்துல நீங்கள் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், அந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபத்தை வடகிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து நீங்கள் தியானிப்பது மிக மிக உன்னதமானது. நீங்கள் தியானம் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய மனதுல இறை சிந்தனையை மட்டும்தான் இருக்க வேண்டும். இறை நாமங்களை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே உங்களுடைய பிரார்த்தனையை, உங்களுடைய என்ன உங்களுடைய வேண்டுதல், உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அதில் ஒன்றை பற்றி மட்டுமே நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் பதிய வைத்து தொடர்ந்து அந்த 2 மணி நேரமும் இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சோடசக்கலை நேரம் இந்த தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய அன்பர்கள் சைவ உணவை மட்டுமே அன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அசைவ உணவை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். நான் சொன்னவாறு உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கை, அந்த ஒன்றை மட்டுமே நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் நிலைநிறுத்தி இறை நாமங்கள், உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்களை நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்துல நிச்சயமாக அந்த மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பதனால் வெகு சீக்கிரமே உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிச்சயம் 100க்கு 200% நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையுடன் இந்த தியானத்தை, சோடசக்கலை நேர தியானத்தை தொடர்ந்து செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் என்பது உண்டு. மேலும் இன்றைய தினத்திற்கு கூடுதல் சிறப்பு என்று சொன்னேன் அல்லவா? ஏனென்றால் இன்றைய தினம் சித்திரகுப்த வழிபாடு. எனவே இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் ஒரு காகிதத்தில், அதாவது மஞ்சள் காகிதம் அல்லது வெண்மையான காகிதத்துல மஞ்சளை நீங்கள் தடவி அதில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதி இந்த சோடசக்கலை நேர தியானத்திற்கு முன்பாகவே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி விட்டதாகவே நீங்கள் கற்பனை செய்து கொண்டு அந்த விருப்பத்தை பேப்பரில் எழுதி அதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து குப்தனையும் இந்த நாளில் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் அந்த 2 மணி நேரமும் தியானத்தில் இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த காகிதத்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல அல்லது உங்களுடைய பூஜை அறையிலேயே நீங்கள் பத்திரமாக வைத்து விடலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறியதும் அந்த காகிதத்தை நீங்கள் கால்படாத இடம் அல்லது ஆற்றில் விட்டுவிடலாம். இந்த சோடசக்கலை நேர தியானத்தை துவங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் யாரிடமும் பேசாமல் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடித்து அதன் பிறகு தியானத்தை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு கூடுதல் பலனை தருவதாக அமையும். மேலும் இந்த நாள்ல சித்திரா பௌர்ணமியுடன் கூடிய சோடசக்கலை என்பதனால் தியானத்திற்கு முன்பும் தியானத்திற்கு பின்பும் சந்திர பகவானை முழு நிலவை நீங்கள் தரிசனம் செய்து மனமாற உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்களை பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு தியானத்தை தொடங்குவதும், தியானத்தை முடித்த பிறகு முழு நிலவை தரிசித்து நீங்கள் ஒரு முறை பிரார்த்தனை செய்வது என்பது கூடுதல் சிறப்பு என்பதோடு மட்டுமல்லாமல் அதீத சக்தி என்பது. இந்த முழு நிலவு பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் வெகு விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக முக்கியமாக இந்த சோடசக்கலை நேரத்துல நீங்கள் யாருக்கும் எந்தவித தீமையோ கெடுதலோ நினைக்க கூடாது. உங்களுக்கு கெடுதல் செய்தவராக இருந்தாலும் அதை அந்த இறைவன் பார்த்து கொள்வான். எனவே இந்த சோடசக்கலை நேரத்துல உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மட்டுமே இந்த சோடசக்கலை நேர பிரார்த்தனை தியானம் என்பது இருக்க வேண்டும். அதில் நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த 2 மணி நேரத்துல அந்த 5 நொடி சுடக்கு போடக்கூடிய ரகசியமான சூட்சமமான அந்த 5 நொடி எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது என்பதனால் தொடர்ந்து 2 மணி நேரமுமே நீங்கள் அந்த தியான நேரத்தை நிச்சயம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த சித்திரா பௌர்ணமி சோடசக்கலை நேரம், அதாவது சித்திரா பௌர்ணமிக்கு உரிய தெய்வமான சித்திரகுப்தரை இந்த நாளில் வழிபட மறவாதீர்கள்.
இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய அந்த சங்கல்பம், அந்த பிரார்த்தனைகள், அந்த தியானம் என்பது உங்களுடைய கர்ம வினைகளினுடைய தாக்கத்தை குறைத்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் நல் வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுத் தருவதாக அமையும். இந்த சித்ரா பௌர்ணமி சோடசக்கலை தியான வழிபாடு என்பது உங்களுக்கு அஷ்டலட்சுமிகளினுடைய பரிபூர்ண அருளாசியுடன் நல்ல செல்வ வளமும் பணவரமும் அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருப்பதுடன் நல்ல மன நிம்மதியான நிறைவான வாழ்க்கையும் நிச்சயமாக அமையும். பௌர்ணமி சோடசக்கலை நேரம் என்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்ல மன வலிமை, மனோதிடம் என்பது அதிகரிக்கும். மேலும் கடன் தொல்லை, தீராத கடன் தொல்லைகளால் இருப்பவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தீராத கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு வழி என்பது நிச்சயமாக உண்டாகும். எனவே முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கேற்ப நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, மிக சரியாக யாரெல்லாம் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மும்மூர்த்திகளுடைய அருளாசியுடன் சித்திரகுப்தருடைய அருளாசியும் இந்த நாள்ல நிச்சயம் உங்களுக்கு உண்டாகி உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான சூட்சமமான இந்த ரகசிய நேரத்தை அனைவருமே பயன்படுத்தி பலனடையும் வகையில உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.